காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். சரி அபி, எனக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கக்கா போகிறீங்க? இருங்க, நானும் வரேன். இல்லைம்மா இருக்கட்டும், இங்கே பக்கத்தில் தான், போயிட்டு உடனே வந்துடுவேன். இந்நேரம் இவன் எங்கே போகிறா? சரி, எங்கேயும் போயிட்டு போகிறா, நமக்கு என்ன. அக்கா எதுவும் வாங்கணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தருண். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இவளுக்கு இதே வேலையாக போச்சு, எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போனால் என்ன? சரி விடுங்கக்கா, அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும். மகா, நான் வெளியில் போயிட்டு வரேன். எங்கே போகிறீங்க? ரமேஷை பார்த்துட்டு வரேன். அவரை ஏன் நீங்கள் பார்க்க போகிறீங்க? என்ன விஷயம் பேசணுமா? அப்படி என்ன அவசரமா? அதுக்கே இந்த டைம் போகிறீங்க? சரி, எத்தனை மணிக்கு வருவீங்க? அப்புறம் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு போகிறீங்க? நான் இப்போ போவா வேண்டாமா? போங்க போங்க, அது உங்களோட விருப்பம், போயிட்டு வாங்க. இல்லை, நான் போகலை, சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருக்கேன். இவ வெளியில் போகல, நம்ம ஏதாவது கேள்வி கேட்கமா? சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறோமா இல்லையா? நாம் வெளியில் போகையில மட்டும் ஏன் இந்த 1008 கேள்வி? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா இல்லை உங்களுக்குமா? அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தூங்க போறேம்மா. சபா, பேசக்கூட கூடாதா? அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுங்கண்ணா, ஆட்டோ வெயிட்டிங்கில் இருக்கு, மழை வேற ரொம்ப பெய்யுது. இந்த தரேம்மா. டேய் தருண். என்ன அபி, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? அனு அக்கா அப்பா போனவங்க இன்னும் வரல, வெளியில மழை ரொம்ப பெய்யுதுடா. சரி இரு, வந்துக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும், ஃபோன் பண்ணி பார்க்குறேன் இரு. இல்லடா, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், ஃபோன் போகல. நான் சொல்லல, இவளுக்கு இதே வேலையா போச்சு, எப்பவுமே இவளை தேடணும்னே நினைச்சிட்டு இருப்பா போல. டேய் நீ போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாடா. அது சரிதான் அபி, ஆனால் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாமல் எப்படி பார்க்குறது? விட அபி, போனவளுக்கு வர தெரியும். அதான் தருண் அவ்வளோ தூரம் கேட்டான்ல, நான் வேணா வாங்கிட்டு வரேன்ட்டு. நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனான்ல, வருவா. டேய் வாடா, பக்கத்துலயாவது எங்கேயா பார்த்துட்டு வருவோம். சரி வா போவோம். இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன். இரு அபி, அனு அக்காதையும் கால் பண்ணுறாங்க. ஹலோ அக்கா. தருண், அபி கால் பண்ணியிருப்பா போல, எனக்கு அப்போ ஃபோன் வரலையா, இப்போதான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன், அவள் எடுக்கலை. அவள் ஃபோன் ரூமில் இருக்கும்னு நினைக்கேங்க்கா, நாங்கள் வினோத் ரூமில் இருக்கோம். நீங்கள் எங்கே இருக்கீங்கக்கா? நான் இந்த வந்துகிட்டு இருக்கேன் தருண், 5 நிமிஷத்துல ஹோட்டல் ரீச் ஆயிடுவேன். ஓ சரிங்கக்கா, வந்ததும் ஒருக்க கால் பண்ணுங்க. சரி தருண். அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்களாம் அபி, நான் 5 நிமிஷத்தில் வந்துருவாங்களாம். ஓ சரிதான். கயல். சொல்லுங்க. ஏன் கயல் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, நல்லா தான் இருக்கேன். அது இன்னைக்கு கண்டினியூஸாக கேக் டெலிவரி பண்ணேனா, அதே கொஞ்சம் டயர்டாக இருக்கு. சரி நான் தூங்க போகிறேன். இவர்கிட்ட அந்த விஜயை பற்றி சொல்லலாமா? சொன்னால் என்ன நினைப்பாரு? சாரி கயல், எனக்கு தெரியுமா அந்த விஜய் உன்னைய தொந்தரவு பண்ணுறான்னு. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட விவசாயம் படிக்க வந்ததுக்கு காரணமே என்னோட கேரக்டரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால தாம்மா உன்கிட்ட இன்னும் வாழாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணுறது பெருசு இல்லை, ஆனால் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீயே ஃபேஸ் பண்ணி பழகணும். அப்படி இல்லையா என்கிட்டயாவது சொல்லணும். எதுவுமே இல்லாமல் இப்படி உனக்குள்ளே போட்டு நீயே ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, நம்ம கல்யாணத்தில் எடுத்த மாதிரி. அதனால் இந்த விஜய் விஷயத்தில் நீயா வாயை திறக்காத வரை நான் தலையிடவே மாட்டேன். டேய் ஒரு நிமிஷம். டேய் சொன்னா கேளு, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். இதோட 3 டைம் போய் வாமிட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, தூங்கி எஞ்சா சரியாக போயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போவே லேட் நைட் ஆயிடுச்சு, அதனால் ஹாஸ்பிட்டல் கிளம்பு. அப்புறம் மிட் நைட்லேயும் இப்படி வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தால் அந்நேரம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலும் அந்நேரம் இருக்காது, தெரியாத ஊர் வேற. ஸோ இப்போவே போயிட்டு வந்துடுவோம். தருண், அதான் வினோத் சொல்கிறான்ல, தூங்கி எழுந்துட்டா சரியாக போயிடும்ட்டு. கொஞ்ச நேரம் அவனை ஃப்ரீயாக விடுவோம், அதுவே சரியாக போயிடும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை கீதா, எனக்கு என்னமோ அது சரி வராதுன்னு தோணுது. டே நைட்டு ஃபுல்லாக அவனே வண்டி ஓட்டிட்டு வந்தான், நைட்டும் தூங்கலை பகல்லையும் தூங்கலை, அதனால இருக்குமா இருக்கும்டா. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் மேப்பில் பார்த்தேன், பக்கத்தில் எந்த மெடிக்கல் ஷாப்பும் இல்லை, ஹாஸ்பிட்டலும் இல்லை. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் மெடிக்கல் ஷாப்பே ஒன்று இருக்குது, ஆனால் அதுவும் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு.
டேய் தூங்கி இருந்துச்சா சரியா போயிரும்டா, விடுடா. இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். ஹலோ அபி, வினோத்க்கு உடம்பு சரியில்லை, அதனால நானும் வினோத்தும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இல்லை மெடிக்கல் ஷாப் வர போயிட்டு வரோம்.